100 ஆண்டை கடந்து இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன. ஒரு மிக முக்கியமான நேர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி ஒரு பக்கம் நம்முடைய இதயத்திலே ததும்புகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நெஞ்சத்தை கலக்கமும் கவலையும் சூழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம். ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன் என்று சூளுரைத்துவிட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மனிதர் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். தோன்றிய ஆண்டு 1925. அதே ஆண்டில் தோன்றிய இயக்கங்கள் பொது உடைமை இயக்கம் தோன்றியது. அதே ஆண்டில் ஒரு நச்சவரம் RSS தோன்றியது. அதே காலகட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு நிலைகளிலே தோன்றியிருந்தாலும் கூட அரசியலிலே ஒரு வடிவத்தை பெற்றிருந்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அதற்கு பிறகு 1000 சமூக இயக்கங்கள் வந்தது. பிரம்ம சமாஜமாக இருந்தாலும் ஆரிய சமாஜமாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து போய் கலைந்து போன மேகங்கள் ஆயின. ஆனால் அரசியல் தத்துவத்தோடு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். நான் இன்றைக்கு இந்த 4 இயக்கங்களையும் எண்ணி பார்க்கிறேன். நம்முடைய வீரபாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கிறார். வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு சொல்கிறேன். பொது உடைமை இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றிய காலம் 1925. இன்னும் சொல்ல போனால் பெரியார் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார். பெரியாரே சொல்லுகிறார், நான் எந்த தலைவரை எதிர்க்கவில்லை, நான் யாரை விமர்சிக்கவில்லை. காந்தியிலே தொடங்கி இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறோமே மறைமலை அடிகள் அவர் உட்பட எல்லா கட்சி தலைவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் எதையும் எனக்காகவோ என்னுடைய நன்மைக்காகவோ செய்ததில்லை. நான் எதை செய்தாலும் இந்த சமூகத்திற்காக, தமிழர்களுக்காக, மானமும் அறிவும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக விமர்சித்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் அந்த அடிப்படையிலே பார்க்கிறேன். இந்த இயக்கத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள். புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு நூற்றாண்டை ஒரு மாத்திரைகளை அடக்கி பார்த்தால் அந்த இயக்கத்தினுடைய வீரியம் புலப்படும் என்று அண்ணா சொன்னாரே, புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ் என்று தந்தை பெரியாரை. அந்த அடிப்படையில் நான் எண்ணி பார்க்கிறேன். பொது உடைமை இயக்கம் ஒரு காலகட்டத்தில் சாதி ஒழிப்பில், தீண்டாமை ஒழிப்பில் பெரிய அக்கறை காட்டியதா என்றால் வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள். மொழி உணர்ச்சியில் அவர்கள் நிலை என்ன? குற்றத்திற்காக சொல்லவில்லை, வந்த வரலாறை சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் அன்றைக்கு எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை, தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள். பெரியாரை எதிர்த்தார்கள். பொது உடைமை தத்துவம் என்று சொல்லிக்கொண்டால் யார் பெரியாரை எதிர்க்கவில்லை? சிங்காரவேலர் விமர்சித்தார். ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார். பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை, அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில். சிங்காரவேலர் மட்டுமல்ல, ஜீவா எதிர்த்தார், ஜீவா விமர்சித்தார், இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார். ஆக பொது உடைமைவாதிகள் இந்த இயக்கத்தை 100 ஆண்டு கண்ட இந்த இயக்கத்தை விமர்சித்தார்கள், விலகி நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள்.